ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இப்போ பிப்ரவரி மாசத்துக்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். பிப்ரவரி மாசத்துல என்ன தனி சிறப்பு அப்படின்னா, பிப்ரவரி மாசத்துல முதல்லயே, அதாவது பௌர்ணமியிலேயே இந்த மாதம் தொடங்குறது தான் ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி குரு பகவான் மிதனத்திலையும் சனி பகவான் மீனத்திலையும் இருப்பாரு. அதே மாதிரி கேது சிம்மத்திலையும் ராகு பகவான் கும்பத்திலையும் இருப்பாங்க. அதே மாதிரி சூரியன் ஒரு 12 நாள் மகரத்திலையும், செவ்வாய் ஒரு 23 நாள் மகரத்திலையும் இருப்பாங்க. அதே மாதிரி புதன் 3 நாளையும், சுக்கிரன் 6 நாள் மகரத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் கும்பத்துல ராகு பகவான் ஏற்கனவே இருக்கிறாரு. அந்த ராகு பகவான் கூட சுக்கிரன் 20 நாள், புதன் 20 நாள் இருப்பாங்க. சூரியன் 18 நாள், செவ்வாய் 7 நாள் கும்பத்துல இருப்பாங்க. இதுதான் இந்த கிரக நிகழ்வுகள் இந்த மாதத்திற்கு. அதே மாதிரி துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா ஜனனகால ஜாதக அடிப்படையில ஒருத்தர் பிறந்த நாள், நேரம், இடம் இந்த மூணையும் வச்சு தசாபுக்தி அடிப்படையில ஒரு விஷயம் ஜனன ஜாதகத்துல ஒரு நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், ஜனன ஜாதகத்துல பிக்சட் செய்யப்பட்டது, அதாவது நிலைப்படுத்தப்பட்டது. அந்த நல்லதும் கெட்டதும் எப்ப நடக்கும் அப்படின்னா கோச்சார நிகழ்வுகள்ல எப்ப நல்லது நடக்கணும்னு வருது, கெட்டது நடக்கணும்னு வருது, அப்பம்போது மட்டும்தான் நல்லதையோ கெட்டதையோ ஒரு மனுஷன் அனுபவிப்பாங்க. இப்ப துல்லியமான பலன்கள் வேணும்னா நம்ம நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணிக்கங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை பார்ப்போம். சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூரியனோட சிம்மராசி. சூரியன் 12 நாள் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருப்பாரு. அதுக்கப்புறம் 18 நாள் உங்க ராசியே பார்ப்பாரு. அதுக்கப்புறம் உங்க ராசியை 18 நாள் பார்க்கறது உங்களுக்கு யோகம். அதே மாதிரி 6ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் மறையிறது கொஞ்சம் ஒரு 2 வாரத்துக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் சரியில்லாத தன்மை தான். இன்னொன்னு அஷ்டமத்து சனியும் போய்கிட்டு இருக்குது. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துலயும் மறைகிறார். அப்போது ஒரு 2 வாரம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும் இந்த பிப்ரவரி மாதம். அதுக்கப்புறம் என்னதான் ஸ்ட்ரகிளா இருந்தாலும் இப்ப சூரியனோட பார்வை, அதாவது பௌர்ணமி சந்திரனோட பார்வையில இருக்கிறதுனால, சுக்கிரனோட இணைவுல இருக்கும்போது அந்த அளவுக்கு பெரிய ஒரு வாரம் பெருசா இருக்காது. அதுக்கப்புறம் மாசி மாதத்துக்கு அங்க போயிடுவாரு, அதாவது உங்க ராசியை பார்ப்பாரு. அப்போது ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் தேக்கங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் மூணு வாரம் இந்த மாசத்துல 3 வாரம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ராகு இணையிற மாதிரி தெரிஞ்சு கிரகணமாகும் போது மட்டும்தான் பிரச்சனையே இருப்பாரு. அதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் குருவோட பார்வையில இருக்கிறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை. தன் வீட்டை தானே பார்க்கும்போது அந்த அளவுக்கு தொந்தரவுகள் இருக்காது. இன்னொன்னும் குரு பார்வையிலையும் சூரியன் வருவார். அதனால சிம்ம ராசிக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 11ஆம் இடத்துல உங்க 5ஆம் அதிபதி அதாவது கோணாதிபதி, சிறு கோணாதிபதி லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. உங்க ராசிக்கு 3ஐயும் பார்ப்பாரு. 3ஆம் இடத்துல, அதாவது தைரியம், வீரியம், வெற்றி, விஜயஸ்தானம் சொல்லுவோம், இளைய சகோதர ஸ்தானம் சொல்லுவோம். அந்த ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது நீங்க தைரியமா செயல்படுவீங்க. ஏற்கனவே சிம்மராசிக்காரங்க தைரியமாவும் போல்டாவும் தான் சரியா, அதாவது செயல்படுவாங்க. இன்னும் அந்த 3ஆம் இடம் வலுவா இருக்கிறதுனாலையும், செவ்வாய் உச்ச நிலையில இருக்கிறதுனாலையும் இன்னமும் தைரியமா போல்டா ஒரு செயலையும் ஒரு சொல்லையும் செய்யக்கூடிய அமைப்புகளை நீங்க இருப்பீங்க இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி 3ஆம் இடம் கலைத்துறை, விளையாட்டு, கலை, பேச்சு, இலக்கியம், கவிதை, கட்டுரை அந்த அந்த அமைப்புகள்ல கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம், விளையாட்டுத்துறையில இருக்கணும்னா ஒரு படி, அதாவது முயற்சி, எனக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னா வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்குங்க. இல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது, நான் இன்னும் சைன் ஆகல, அதுல புகழ் கிடைக்கல எனக்கு அப்படின்னா 3ஆம் இடம் புகழ் தான். கிடைக்கும் போது புகழ் பெறக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலத்துல கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பாரு. நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, குழந்தைகள், புத்திரபாகிய ஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம்னு சொல்லுவோம். குலதெய்வ அருள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். அடிக்கடி குலதெய்வ வழிபாடு போய் வாங்க.
அதே மாதிரி குழந்தைகளால நீங்க பெருமை அடையக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. குழந்தைகள் ரொம்ப நாளா குழந்தை இல்லை அப்படின்னா குழந்தைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உண்டு. ஜனன ஜாதகத்தை அடிப்படையில ஜனன ஜாதகத்திலையும் இதே அமைப்பு இருந்ததுன்னா இப்பயும் இந்த அமைப்பு நடக்குது. அதனால கண்டிப்பா புத்திர பாக்கியம்லாம் கண்டிப்பா உண்டு. என்னதான் இருந்தாலும் அஷ்டமத்து சனி நடக்குது. அஷ்டமத்து சனி விலகிச்சுன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அஷ்டமத்து சனி இன்னொரு 2 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம், அதாவது நட்சத்திரம் மகம் பூரம் உத்திரம். இப்போ மக நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு மாதிரி மன அழுத்தங்கள்ல இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் அஷ்டமத்து சனி அதன் வேலையை காட்டிக்கிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் கவனமா கடந்து போறது தான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் ஒரு வாரம் இருப்பாங்க. அப்பம்போது வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ரொம்ப நாளா வேலை சரியில்லை அப்படி இப்படின்னு இருந்ததுன்னா ஒரு வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய, என்னதான் இருந்தாலும் அஷ்டமத்து சனியில வேலையை விடக்கூடாது, கவனமா இருக்கிறது உங்களுக்கு நல்லது. வேலைகள்ல கொஞ்சம் மன அழுத்தங்கள் குறையக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு புதன் சுக்கிரன் போகும்போது உங்களுக்கு கணவன் மனைவி ஸ்தானம். பொதுவாக அஷ்டமத்து சனி காலத்துல திருமணம் தவிர்க்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் இருந்தாலும் தசாபுக்தி அடிப்படையில பண்ணலாம். எல்லாருக்கும் விதின்னு ஒண்ணு இருக்குது, ஆனா விதிவிலக்குன்னு ஒண்ணு இருக்கு. அந்த விதிவிலக்கோட இருக்குது பண்ணலாம்னா கண்டிப்பா தாராளமா பண்ணலாம். அதே மாதிரி 8ஆம் இடத்துல சனி இருந்தா கொஞ்சம் தடைகள் தாமதத்தை கொடுக்கதான் செய்வாரு. 2ஆம் இடத்தை பார்ப்பாரு, குடும்பஸ்தானம் தனஸ்தானம், வருமானம் வரக்கூடிய இடம். 2ஆம் இடம் வருமானம் வரக்கூடிய இடம். அந்த ஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பாரு. பொருளாதாரத்தை கொஞ்சம் குறைப்பாரு. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. அதே மாதிரி குடும்பத்துல சிறு சிறு குழப்பங்கள்லாம் இருக்கும். வார்த்தைகளை பார்த்து பிரயோகப்படுத்துங்க. யாருக்கும் கண்டிப்பா கொடுத்துட்றேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்க ராசிக்கு 11ல குரு பகவான் இருக்கும்போது மூத்த சகோதரம் அண்ணன் அக்கால்கள் வழியில உங்களுக்கு நல்ல அனுகூலங்களா இருக்கும். அதே மாதிரி தம்பி தங்கைகளோட சகோதரம், ஏன்னா 3ஆம் இடத்தையும் குரு பார்ப்பாரு, 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. அதனால சகோதர வழியில கொடுக்கல் வாங்கல்லாம் நல்லா இருக்கும். விட்டு கொடுத்து போவாங்க. சகோதரனால அனுகூலங்கள் ஆதாயங்கள் சகோதர வழியில உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்க நாள், நேரம், இடம் இந்த 3ஐயும் கொடுத்தீங்கன்னா தசாபுக்தி அடிப்படையில், தசாபுக்தி தான் வாழ்க்கை சம்பவங்களை நடத்துது. அதனால ஒரு விஷயம் உங்க ஜனனகால ஜாதகத்துல நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ இருக்குது. நல்ல விஷயம் தான் எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க. நல்ல விஷயம் ஏதாவது இருக்குதுன்னா கண்டிப்பா இப்ப நல்ல விஷயங்கள் அமைப்புகள் நடக்கும்போது கண்டிப்பா நல்லவைகள் உங்களுக்கு நடந்தே தீரும். துல்லியமான பலன்களுக்கு கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.